விடுமுறையில் நண்பனின் பாட்டி வீட்டிற்கு சென்றேன். கிராமத்து சுவையுள்ள உணவை கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டதால் ஜீரணமாகாமல் தவித்தேன். மணி இரவு 12. கொஞ்சம் நடந்தால் நலம் என்று தூங்கிக் கொண்டிருந்த என் நண்பனை எழுப்பினேன். ராகவா, கொஞ்சம் கூட வாடா, வெளியே போய் நடந்துட்டு வரலாம், ஜீரணாகல. தூக்கம் கலைந்து எழுந்து அமர்ந்தவன், எனது இந்த ராத்திரிலியா? பேசாம படு, இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியாது. மறுபடியும் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்து விட்டான். எழுந்து வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தேன். தெருவில் விளக்குகள் இல்லை. மங்கலான நிலவொளியில் வாசலில் நடக்க ஆரம்பித்தேன். 10 நிமிடத்தில் ராகவனும் எழுந்து வந்து விட்டான். பேசிக்கொண்டே என்னோடு நடந்தான். மணி 2. 2 மணி நேரம் போனதே தெரியவில்லை. ராகவன் இந்த கிராமத்தில் உள்ள சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நிறைய பேசினான். தனக்கு பிடிக்கவே பிடிக்காத தாத்தாவை பற்றி கூட பேசினான். தூக்கம் கண்ணை சுக்கியது. இருவரும் வீட்டுக்குள் நுழைந்து படுக்கை அறைக்குள் சென்றோம். படுக்கையில் யாரோ படுத்திருக்கிறார்கள். பின்னால் என்னோடு நடந்து வந்த ராகவனை திரும்பி பார்த்தேன். அங்கு அவன் இல்லை. போர்வையை விளக்கினேன். ராகவன் அங்கு படுத்திருந்தான்.